ஓம் நமோ நாராயணாய. கண்ணா, நாராயணத்தின் முதல் தசகம் ஒரு நூல் போல ஆரம்பிக்கல, ஒரு மனிதனின் வழியிலிருந்து ஒரு தியானமாக ஆரம்பிக்குது. மேல்பத்தூர் நாராயண பத்தாத்திரி அறிவியலிலும் பாண்டியத்திலும் உச்சம் தொட்டவர். சாஸ்திரங்கள் அவருக்கு பரிச்சயம். ஆனால் ஒரு நாள் அறிவால் காப்பாற்ற முடியாத ஒரு நோய் வந்தது. உடல் முழுதும் கடும் வேதனை, நடக்க முடியாத நிலை, நரம்புகள் துடித்தன, வாழ்க்கை நிற்கும் போல தோன்றியது. அந்த வழியின் நடுவிலே அவர் செய்தது விவாதம் இல்லை, விளக்கம் இல்லை, வாதம் இல்லை. அவர் தஞ்சம் புகுந்தது யார்கிட்ட தெரியுமா? குருவாயூரப்பன்கிட்ட. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அவர் கண்களை மூடுறாரு, மனதில் ஒரு உருவம் மட்டும் வருது. கருநிற ஒளியில் பிரகாசிக்கும் திருவுடல், தாமரை போல் விரிந்த கருணை கண்கள், அமைதியால் நிறைந்த முகம், உலகத்தை தாங்கும் மென்மையான சிரிப்பு. அந்த உருவத்தை நினைத்த நொடியே உடல் வலி மாறலை, ஆனால் வலியை தாங்கும் மனசு வருது. அமைதி வந்தது, பயம் விலகியது. அந்த நிமிஷத்தில் பத்தாத்தாரி உணர்ந்தது ஒரே ஒரு உண்மை: ரூப தியானமே மனதுக்கான மருந்து. தத்துவம் இங்கே பேசல, விதானம் இங்கே வரவில்லை, பகவானின் உருவமே அவருக்கு ஆதாரமாக இருந்தது. அதனால்தான் இந்த முதல் தசகத்தில் அவர் பகவானிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். பகவானே, உன் திருவுருவம் என் மனதிலிருந்து ஒரு கணமும் நீங்கக்கூடாது. உன் ஒளி என் துன்பத்தை எரித்து அமைதியாக மாற்றட்டும். இதுதான் தசாகம் 1. உலகத்தை விளக்கும் தசாகம் இல்லை, அவதாரங்களை சொல்லும் தசாகம் இல்லை. ஒரு நோயாளி பகவானின் உருவத்தில் ஆரோக்கியத்தை தேடிய முதல் தருணம். ஒரு ரூப தியானத்தில் தான் நாராயணத்தின் முழு பயணமும் உழைக்கிறது. ஓம் நமோ நாராயணாய. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா.